நம் திருச்சபை திரு உடல் திரு இரத்தம் திருவிழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, 13ஆம் நூற்றாண்டிலிருந்து இது மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டாடப்படுகின்ற ஒரு திருவிழாவாக இருக்கின்றது. திராட்சை செடி திராட்சை மரத்தோடு அல்லது கிளையோடு ஒன்றாக இருக்கின்ற பொழுதுதான் நாங்கள் கனி தர முடியும் என்று சொல்லுகின்ற பொழுது, இன்று நாளிலே திரு உடல் திரு இரத்தம் எங்களுடைய உடலாக, அவருடைய இரத்தம் எங்களுடைய இரத்தமாக மாறி எங்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக தன்னை முழுமையாக இறைவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த கொடையினை உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுக்கின்ற ஆண்டவரை பெற்றுக்கொள்ளுகின்ற நீங்களும் நானும் எவ்வாறான சாட்சியினை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கின்றோம். இன்று 5000 பேருக்கு உணவளிக்கின்ற இந்த சம்பவத்தை பார்க்கின்ற பொழுது, அவர்கள் பசியாக இருக்கின்றதை இயேசு காணுகின்ற பொழுது அவர்களுடைய உடல் ரீதியான பசியை அவர் போக்குகின்றாரே ஒழிய, அவர் சொல்கிறார், இவர்கள் உடல் ரீதியாக பசியாக இருக்கின்றார்கள், அவர்கள் ஆன்ம ரீதியான பசியை என்னால் போக்க முடியும், அவர்கள் அதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை தன்னுடைய சீடர்களுக்கு அவர் சொல்லுகிறார். இவர்களுக்கு நீங்கள் உணவளிக்கலாம் என்று, ஆனால் அதில் காணப்படுகின்ற அந்த உள்ளார்ந்த அர்த்தத்தினை சீடர்களால் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தது. எனவே அவர்கள் அந்த மக்களுக்கு அவர் சாரீர ரீதியாக அல்லது உடல் ரீதியாக பசியினை போர்க்கின்ற பொழுது அதனோடு இறை வார்த்தையினுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்காக அவர் அந்த இடத்திலே அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி மீண்டும் சீடர்களுக்கு கொடுத்து சொல்லுகிறார், இது என்னுடைய திரு உடல், இதை உண்ணுகின்ற பொழுது என்னுடைய சாவையையும் நான் வரப்போகின்ற அந்த நாளையும் நீங்கள் எதிர்பார்த்தவர்களாக இருக்க வேண்டும். என்னுடைய இரத்தத்தை நீங்கள் உட்கொள்கின்ற பொழுது, நீங்கள் குடிக்கின்ற பொழுது அந்த இரத்தத்தின் ஊடாக உங்களுடைய அந்த உடல் இரத்தம் என்னுடைய இரத்தமாக மாறி உங்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டு புதிய மக்களாக மாறுவதற்கு இது ஒரு கொடையாக இருக்கின்றது. இதனை நீங்கள் உட்கொள்கின்ற பொழுது, இதனை நீங்கள் உண்ணுகின்ற பொழுது, என்னை நீங்கள் நினைவு கூறுகின்ற பொழுது நான் உங்களில் ஒருவனாக மாறி இருக்கின்றேன். அதனை எங்களால் புரிந்து கொள்ள முடிகின்றதா? அன்பார்ந்தவர்களே, இந்த கொண்டாடப்படுகின்ற இந்த திருவிழாவினூடாக உங்களையும் என்னையும் அழைத்து நிற்பது, நாங்கள் கிறிஸ்துவின் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் பங்கு உண்ணுகின்ற பொழுது, நாங்கள் திரு உடலை பெற்றுக்கொள்ள போகின்ற திருப்பலியிலே நடைபெறுகின்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் எவ்வாறு அதிலே நாங்கள் பங்கு கொள்ளுகின்றோம், எவ்வாறான ஒரு பக்தி என்னிடம் காணப்படுகின்றது. நான் உண்மையாகவே திரு உடலை பெற்றுக்கொண்டு அந்த உடலை நான் வைத்துக் கொள்ளுகின்ற திவ்ய நற்கருணையை நான் என்னுடைய உடலிலே நற்கருணை பேழையாக, அந்த பேழைக்குள் இறைவனை தங்க வைத்துக் கொள்ளக்கூடியவனாக நான் இருக்கின்றேனா? அந்த திரு உடலை நான் பெற்றுக்கொண்டு உடல் ஆலயமாக இருக்கின்ற பொழுது நற்கருணையை பேழை எங்கே இருக்கின்றது? என்னுடைய சிந்தனை, என்னுடைய ஆற்றல், நான் செயற்படுகின்ற செயற்பாடுகள். எனவே அந்த நற்கருணை பேழையை நான் உண்மையாக வைத்திருக்க வேண்டுமானால் என்னுடைய சிந்தனைகள் மாற வேண்டும், என்னுடைய செயற்பாடுகள் மாற வேண்டும். நான் இறைவனோடு தொடர்ந்து இருக்க வேண்டுமானால், அந்த திரு உடல் என்னோடு தங்கி இருக்க வேண்டுமானால், தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் நான் எவ்வாறு செயற்பட வேண்டும்? திரு உடலை போகின்ற பொழுது, இது கிறிஸ்துவின் திரு உடல் என்று சொல்லுகின்ற பொழுது நான் அதன் ஆமேன் என்று சொல்லி உண்மையாகவே வரவேற்று அந்த நற்கருணை பேழைக்குள் அவரை தங்க வைத்துக் கொள்ள அல்லது தக்க வைத்துக் கொள்ள அல்லது அதனை அந்த நற்கருணை பேழைக்குள் அவரை வைத்துக் கொள்ள நான் உண்மையாகவே தகுதி பெற்றவனாக இருக்கின்றேனா என்று சிந்தித்து பார்ப்போம். திருப்பலிகளை நாங்கள் பார்க்கின்றோம், பங்கு கொள்ளுகின்ற பொழுது திருப்பலியிலே எவ்வாறான பக்தியோடு அவர்கள் கலந்து கொள்ளுகின்றார்கள். வெளியிலே நடக்கின்ற செயற்பாடுகளை குறித்து அவதானத்தை அவர்கள் செலுத்துகின்றார்களே ஒழிய, திருப்பலி கூடிய அந்த அவதானத்தை அவர்களுடைய பக்தியினை செலுத்தாமல் இருக்கின்றது நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர்கள் உடல் ரீதியாக திருப்பலியிலே இருக்கின்றார்கள் ஒழிய, ஆன்மீக ரீதியாக, மனது ரீதியாக அவருடைய மனங்கள் வெவ்வேறு இடங்களிலே காணப்படுகின்ற பொழுது உண்மையான அந்த பக்தி திருப்பலியிலே திரு உடலை பெற்றுக் கொள்ளுகின்ற பொழுது இருக்கின்றதா என்பதனை சிந்தித்து பார்க்க நல்ல நாளாக இந்த நாள் இருக்கின்றது. எனவே இந்த வரப்பிரசாதங்களை வேண்டி நாளை செவிப்போமாக.